அரசியல் ரொம்ப தீயா இருந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கிகள் ஒரு திட்டமிடல் பண்ணியிருந்தாங்க. அதுல அது ஓரளவுக்கு பூர்த்தி ஆயிருச்சு. அவன்கிட்ட ஃபெயிலியர் ஆனது ஒன்னும் தேமுதிக, அது பாமக சேர்ந்து வரும்னு நினைச்சான். பாமக பிரிஞ்சிருச்சு. ஒன்னு தேமுதிக வரும்னு நினைச்சான், வரல. இன்னொன்னு ஓபிஎஸ் இழுக்குன்னு நினைச்சாங்க, ஓபிஎஸ் வரல. இவங்களுடைய இது இப்படி இருக்க போகும்போது திமுகவுக்கு பொறுத்தவரை நம்ம கூட்டணி அப்படியே தான் இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா தேமுதிகவும் ஓபிஎஸும் வர்றாரு அப்படிங்கிறத ஒரு இது இருக்கு. ஓபிஎஸ் ஒன்னு திமுக சேர்றாரா இல்ல தனியா நின்று 2 சீட்டு வாங்குறாரா? தேமுதிகவுக்கு ஒரு 6+1 இல்ல 8+1ங்கிறத ஒரு கேள்வியா இருக்கு. தேமுதிக வந்தாலும் சரி வராட்டாலும் சரி திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. திமுகவுக்கு வந்துச்சுன்னா தேமுதிகவுக்கு லாபம். திமுகவுக்கு எந்த அளவுக்கு லாபம்ங்கிறது ஏன்னா அவங்க ஒரு % வாக்குகள் இருக்க 1+1 சம்திங் தான் இருக்கும். அது நம்மளோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம். ஏன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தலைவர் கலைஞர் மாதிரி பழம் நழுவி பால்ல விழுக, அதனால காத்திருப்பாரு அப்படின்னு. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படி இல்ல. யாரும் ஏமாந்துட வேணாம். உங்களுக்கு சங்கிகளை தெரியும், சங்கிகளுடைய திட்டமிடல் தெரியும். ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அவன் ஒரு சட்டமன்றத்தை ஒரு மாநிலத்தை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணிடுவான். அங்க எப்படி பிளான் பண்ணணும், எப்படி திட்டமிடணும், ஒரு கவர்னரை போடுறது, அங்க இவன் திமுக ஒரு IAS படிச்சவன் RSSல ட்ரைனிங் எடுத்தவங்கள அந்த மாநில தலைமையில போடுறது, அங்க முக்கிய நிர்வாகியா போடுறது, இதெல்லாம் போட்டு அவன் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருவான். பாஜக அப்படி ஆரம்பிச்சு அப்படிதான் பாண்டிச்சேரியை பிடிச்சான். வந்தான், காங்கிரஸ்ல இருந்து நமச்சிவாயத்தை தூக்குனா, இத மாதிரி பல பேரை தூக்கி பாண்டிச்சேரியை பிடிச்சான். இதே மாதிரி மகாராஷ்டிரால அவன் மட்டும் தனியா ஒன்னும் பண்ண முடியாத சூழல் வரப்போகும்போது முதல்ல பாஜகவும் சிவசேனா தான் இருந்தான். இப்ப பாஜகவுடைய நெருக்கடி, ஏன்னா பாஜக உள்ள வந்தான்னா ஒரு கர்நாடகா பாம்பு மாதிரி, அது உங்களை நிம்மதியா ஒரு ஆட்சி செய்ய விட மாட்டாங்க அவங்க. அந்த வெந்து நொந்து போய் தான் சிவசேனா உத்தவ் தாக்கரே என்ன பண்றாரு, வேணாம் அப்படி சொல்லிட்டு காங்கிரஸோட சேர்றாரு. அப்ப என்ன பண்றான், சிவசேனாவுடைய அந்த உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே இறந்ததுக்கு பின்னால அவர் மகன் உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனாக்கு தலைவர் ஆறாரு. அந்த சிவசேனாவை 2ஆ உடைச்சு ஏக்நாத் சிண்டே ஒருத்தனை தனியா பிரிச்சு உத்தவ் தாக்கரே தனிமைப்படுத்தினான். இந்த ஏக்நாத் சிண்டே மேல முதல்ல என்ன பண்றாங்க பாஜக, அவன் மேல பல்லாயிரம் கோடி ஊழல் சுமத்துறாங்க. இவன் இந்த மாதிரி சிவசேனா ஆட்சியில இவ்வளவு 1000 கோடி ஊழல் பண்ணிருக்கான்னு அவன் மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. சுமத்தின உடனே அவன் பயந்துகிட்டு என்ன பண்றான், இங்க வந்துட்டான், பாஜகவுக்கு வர்றான். பாஜகவுக்கு வந்த பிறகு தேர்தல் கமிஷன் என்ன செய்யுது, இவன் தான் எல்லாமே அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்குது. சிவசேனா உருவாக்குனது பால் தாக்கரே, அவர் மகன் உத்தவ் தாக்கரே. மெஜாரிட்டி இருந்தும் இவங்க என்ன பண்றாங்க, காசை கொடுத்த பல எம்எல்ஏக்களை இழுத்து, பல நிர்வாகிகளை இழுத்து, ஏக்நாத் சிண்டே தான் அந்த சிவசேனாவுடைய தலைவர், அவர் தான் இதுக்கு தகுதி உள்ளவர் சொல்லி அவருக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்குது. உத்தவ் தாக்கரே போய் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போறாரு, இல்ல சிவசேனாக்கு ஆதரவு தான் தெரியும் அப்படின்னு தீர்ப்பு வருது. அதுக்கடுத்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையில மகாராஷ்டிரால இருந்துச்சு. அந்த சரத்பவார் காங்கிரஸை உடைச்சு அவருடைய ரிலேஷனான அஜித் பவாரை பிரிச்சு அவன் மேல 10,000 கோடி ஊழல் சுமத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சுமத்தி அவனை மிரட்டி திருப்பி இங்க வர வச்சு இவனும் சரத்பவார் சொந்தக்காரனான அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டையும் வச்சு ஜெயிக்கிறான். ஏன்னா 2 கட்சியை உடைச்சு ஜெயிக்கிறாங்க. இப்படித்தான் அவன் மகாராஷ்டிரா அரசியல பிடிக்கிறான். அவனுக்கு யார் துணை போயிருக்காங்க பாருங்க, தேர்தல் கமிஷன், அங்க உள்ள உயர்நீதிமன்றம், இங்க உள்ள உச்ச நீதிமன்றம் அத்தனையும் ஒத்துழைச்சு தான் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த திட்டமிடோட தான் இங்க வர்றான். வந்த உடனே அவன் அதாவது தமிழ்நாட்டில் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீதிமான்களும் நேர்மையானவர்களும் பகுத்தறிவாளர்கள் நிறைந்த இதை ஒருத்தரை ஏமாத்த முடியாது. இங்க கோமியம் குடிச்சு வாழ்றவன் கிடையாது, மாட்டு சாணத்தை தின்னு வாழ்றவன் கிடையாது. அவன்லாம் சிந்திக்க கூடியவன் அவ்வளவு. அவனை மீறி இந்த சங்கிகள் புத்தி இப்படி இருந்துச்சுன்னா, குருமூர்த்தி ஒரு மாமா பைய குருமூர்த்திலாம் சிந்திச்சு சங்கிகளுக்கு சொல்லி அவன் திராவிடத்தை வீழ்த்திட முடியுமா, இல்ல பெரியாருடைய பேரங்கில வீழ்த்திட முடியுமா? அதெல்லாம் எங்க அவங்களுக்கு எல்லாம் இத்தனை
ஆண்டுகாலங்களாக பல ஆண்டுகளாக அவனுக்கு புத்தி படிச்சும் புத்தி மாறல. அதுக்கு என்ன செய்யறாங்க? சூத்திர சங்கிகளை இவன் எடப்பாடி பழனிசாமி, இந்த அன்புமணி, இந்த டிடிவி தினகரன், இந்த மாதிரி அல்லக்கைகளை கூட வச்சுக்கிட்டு அடிமைகளை கூட வச்சுட்டு ஜெயிச்சிடலாம்னு பாக்குறான். முடியாதுடி, சுத்தமா முடியாது. நீ என்ன தலைகீழ நின்னாலும் சரி, தமிழ்நாட்டில் அதிமுக வேற தனியா நின்றுச்சுன்னா ஓரளவு சீட்டு பிடிக்கலாம். ஆனா நீ எப்ப பாஜகவோட சேர்ந்து நின்னானோ ஒரு மயிரம் முடுங்க முடியாது திமுகவை. இப்ப நீங்க பாருங்க, டிடிவி தினகரன் யாரே எடப்பாடி பழனிசாமி மேல கொடநாடு கொலை வழக்கு இருக்கு. அவன் மேல 10,000, அதாவது அவன் மக மேல, மிதுன் மேல, அவருடைய சம்பந்தி மேல, அவன் சொந்தக்காரங்க மேல இவன் இருந்தான் பாருங்க. இவன் முதலமைச்சரா இருக்கும் போது அதுக்கு முன்னாலேயும் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தான். அதை வச்சு 10,000 கோடி சம்பாரிச்சான் இபிஎஸ். அதுல சம்பாரிச்சத அந்த சம்பந்தமா ஊழல், கொடநாடு வழக்கு ஊழல், இவ்வளவு ஊழல் இருக்கு. இத திமுக அரசு அத்தனை பேருடைய ஊழலையும் கவர்னர்கிட்ட கொடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதல்வர் மேல நாங்க கேஸ் போடணும்னா நீங்க அனுமதி வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்டா, அங்கே ஒரு சங்கி இருக்கான் ரவி, அனுமதி கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல அனுமதி. இன்னொன்னு நம்ம அதிமுகவை கைது பண்ணி கொடநாடு கேஸ்ல எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களும் கைது பண்ணி உள்ள வச்சிட்டோம்னா இந்த அதிமுக உடஞ்சு பீஸ் பீஸா எப்பவே வந்திருக்கும். அப்படி பீஸ் ஆச்சுன்னா 2வது இடத்துக்கு சங்கி வந்துருவான். அது ஒரு காரணமா கூட தலைவர் சில நடவடிக்கைகளை அதிமுக இருந்தா தான் தமிழ்நாட்டுல நம்ம ஜெயிக்காட்டாலும் அவன் அதிமுக ஜெயிச்சு அந்த திராவிட சித்தாந்தத்தை தொடர்வாங்கிற நம்பிக்கையில தான் தலைவர் விட்டு வச்சாரு இபிஎஸ். ஆனா இவன் பாஜக சரணடைஞ்சு இப்ப இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க, இவன் மேல ஊழல் இருக்கிறதுனால இவனை ஆல்ரெடி அடிமைப்படுத்தி வச்சிட்டாங்க. ஓபிஎஸ் எங்களை எனக்கு தலைவர் வாங்கி கொடுங்க, எனக்கு பொதுச் செயலர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 10,000 கோடியை கொண்டு போய் பாஜக குடிச்சிட்டு ஏமாந்துட்டாரு. அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு டிடிவி தினகரன் 2ஆம் தேதி அவன் மேல கேஸ் வருது. அவன் மேல அந்நிய செலவாணி மோசடி வழக்கு இருக்கு. இந்த ரெட்டலைய வாங்கி தரேன்னு ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், அந்த தேர்தல் கமிஷனுக்கு எனக்கு தெரிஞ்சவன் இருக்கான், அதனால ரெட்டலைய உனக்கு வாங்கி தந்துடுறேன் தேர்தல் கமிஷன். அப்ப தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்தா அது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே இவன் டிடிவி தினகரன் சொல்லி ரெட்டலை நான் உனக்கு வாங்கி தர்றேன், அது தேர்தல் கமிஷனுக்கு பல கோடி கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு 2 வழக்குலையும் 2ஆம் தேதி கோர்ட்ல, டெல்லி கோர்ட்ல அவன் மேல கேஸ் இருக்கு. அந்த நாய் அதுக்கு பயந்துட்டு தான் இப்ப போய் அங்க போய் சேர்ந்திருக்கான் டிடிவி தினகரன். அவங்க அம்மா பிள்ளை சமூகம் சேர்த்து சேர்ந்தவங்க. அவங்க அப்பா என்னன்னு தெரியல, அதை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா தான் இவன் முக்குளத்தோரா இருப்பான். அவன் என்னமோ முக்குளத்தோருக்கு இவன் தான் தூக்கி பிடிக்கிறேன்னு. டே லூசு தினகரா, இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்ஐயும் ஒன்னையும் சசிகலாவையும் பழி வாங்கிட்டான், அவனுக்கு கொடுத்த பதவியை திருப்பி கொடுக்கல, அவனை ஏமாத்திட்டாப்ல அப்படின்னு சொல்லி தாண்டா முக்குளத்து சமூகம் பூரா இபிஎஸ்க்கு எதிராக வந்துச்சு. அந்த இபிஎஸ்க்கு எதிராக தான் உருவான டிடிவி ஓபிஎஸ் நிலை இருக்க போகும்போது, அதனால தான் உங்களுக்கு முக்குளத்தோர், தென் மாவட்ட முக்குளத்தோர்லாம் ஆதரவு செஞ்சாங்க. நீங்க போய் முக்குளத்தோரா இருக்கிறவன் எவனும் போய் எவன்டையும் காலில் விழுக மாட்டான்டா. அவன் எந்த ஜாதியை விமர்சனம் பண்றானா அது சில தனிப்பட்ட விஷயம். ஆனா அவன் எந்த ஜாதியை விமர்சனம் பண்ணாம அவன் எவனுக்கு அடிமையா போக மாட்டான்டா. உன்ன மாதிரி டிடிவி மாதிரி ஒன்னு பயந்துகிட்டு அவனை இபிஎஸ்க்கு அடிமையா இருந்தா உனக்கு எப்படி முக்குளத்தோர் வாக்கு விழுங்கும்? பிஜேபி நினைக்கிறான் இதெல்லாம் முக்குளத்தோர் ஓட்டுலாம் நமக்கு விழுந்துரும். இவன் டிடிவி தினகரன் வந்துச்சுன்னா ஒரு மயிரும் வராது. இவனுக்கு டிடிவி தினகரன் போறானா உள்ள வாக்குகளை இழந்து நிப்பாங்க. இப்ப ஓபிஎஸ்க்கு என்ன, ஓபிஎஸ் எப்படினாலும் 2 சீட்டை வாங்கி ஜெயிச்சு பழைய கௌரவத்தை அவர் மீட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ட்ரிப் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும். அந்த படுதோல்வியை சந்திக்க போகும்போது இபிஎஸ்ங்கிற ஒருத்தன் காணாம போயிருவான். அப்ப இன்னொரு சான்ஸ் இருக்கு ஓபிஎஸ்க்கு, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓபிஎஸ் பாஜகவோட சங்கியாக போகாம திமுக கூட்டணியில ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்கி நின்னு 3 சீட்டு வாங்கினா 3 சீட்டு உறுதியா நீ ஜெயிச்சிருவா. போடியில நீ ஒன்னு ஜெயிச்சிருவா, இன்னும் 2 சீட்டு நீ ஜெயிச்சிருவா. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்படி ஒண்ணு வரணும். தேமுதிக உள்ள சூழ்நிலை வச்சு நீ தாவேக்காவோட சேர்ந்து 50 சீட்டு வாங்கினாலும் 50 டெபாசிட் போகும். பழைய 2016 கடந்த நீ திமுக கூட்டணியில 6 சீட்டோ 5 சீட்டோ 8 சீட்டோ தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ
அதுக்கு ஏத்துக்கிட்டு போனா உங்களுக்கு ஒரு 5-6 எம்எல்ஏ கிடைப்பாங்க. அது மூலமா உங்க கட்சியை வளர்க்க முடியும். இல்ல எங்களுக்கு 30 வேணும் 20 வேணும் பழைய விஜயகாந்த் ஸ்டைல்ல வந்து திமுக வந்து பல நழுவி பால்ல விழுகிற வரைக்கும் காத்திருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையை தான் சொல்லணும். இப்ப சூழ்நிலையிலங்க நாங்க கூட்டணி கட்சியை விமர்சனிக்க விரும்பலை. ஏன்னா தலைவருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கல. அதனாலதான் கூட்டணியை நாங்க விமர்சிக்கல. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை தலைவருடைய சாதனைகள், கட்சிக்காரனுடைய உழைப்பு ஈஸியா நாங்க ஜெயிச்சிருவோம்.